எம்எஸ்டிசி ஏலத்தில் நீதிமன்ற நடைமுறையில் குழப்பம் ஏற்படுத்துவது யார்? இந்த பொது ஏல நடைமுறையில் வெளிநபர்கள் முழு பணமும் செலுத்தி ஏலம் எடுத்தால் மட்டுமே பணமாக டிஆர்ஓ மூலமாக பிரித்து கொடுக்க முடியும். மொத்தமாக விற்கப்படாத ஒரு ப்ராஜெக்டை முழுமையாக கொடுத்தால் யாராவது வெளிநபர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் ஏலம் எடுக்க முன் வருவார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிளாட் இருந்தால் வெளிநபர்கள் எப்படி ஏலம் எடுக்க வருவார்கள்? நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் பணம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிலைமை முற்றிலும் மாறுதலாக உள்ளது. பணம் இருப்பவர்கள் ஏலம் எடுப்பதுதான் சரி என்று நீதிமன்றம் தெளிவாக கூறிய பிறகும் பாதிக்கப்பட்டவர்களிடம் பணம் இல்லை என்று தெரிந்தும் அவர்களை நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் அனைத்து சங்கங்களும் கட்டாயப்படுத்துகிறது என்பது பாதிக்கப்பட்டவர்களை வேதனைப்படுத்துகிறது. இன்னும் சில சங்கங்கள் எம்எஸ்டிசியில் பதிவு செய்தாலே போதும், உங்கள் முதலீட்டுக்கு ஈடாக, அதாவது பாண்டுக்கு லேண்ட் என்று இடம் கொடுப்பார்கள் என்றும், அல்லது நீதிமன்றம் நிறுவனத்திடமே சொத்துக்களை திரும்ப கொடுத்து பிரித்து கொடுக்க ஏற்பாடு செய்வார்கள் என்றும் தவறான கருத்துக்களை சட்டத்திற்கு புறம்பாக சொல்லி வருவது பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ற தகவலை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியது உள்ளது.